friends, welcome to Geeta சமையல். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா நம்ம வீட்ல கிருஷ்ண ஜெயந்தி என்னென்ன சமையல் பண்றோம்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்ல 6 வகையான மூலிகை இட்லி பொடி இருக்கு. 41 பொருட்கள் போட்டு சத்து மாவும் இருக்கு. கருப்பு உளுந்து கஞ்சி மாவும் இருக்கு. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தி, அதனால் என்னென்ன சமைக்கிறோன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு குக்கரை மூடி விட்டுடலாம். ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு அதுக்காக உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம். இப்போ வந்து சாதம் வேக வச்சு ஆற வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. லெமன் சாதம், புளி சாதம், அதுக்கப்புறம் தக்காளி சாதம், கொஞ்சம் தயிர் சாதம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சக்கரை பொங்கல் தனியாக செய்வோம். அதுக்காக தான். அப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சி சாதமும் செய்ய போகிறோம். இது காலையில் கொஞ்சம் பால் ஆடை இருந்தது, அதனால் நெய் காய்ச்சி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இது இப்போ வடிகட்டணும். கொஞ்சமாக வெண்ணெயும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெய்யை வடிகட்டிட்டு நம்ம பிரிஞ்சி சாதத்தை செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலைக்கு பட்டை லவங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை லவங்கம், அன்னாச்சி பூ, அன்னாச்சி மூக்கு, கடல் பாசி, லவங்கம், ஏலக்காய் போட்டிருக்கோம். இப்போ வந்து வெங்காயம், பிரிஞ்சி சாதம் மட்டும் கொஞ்சம் நிறைய செய்ய போகிறோம், மித்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். இப்போ வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ் மட்டும் போட்டு செய்ய போகிறோம். வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் ஒரு 80% வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி. இது கூடயே புதினா, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி வதங்கட்டும். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு. வெள்ளை சுண்டல் ஒரு ஆளுக்கு ஊற வச்சுருந்தேன் நைட்டு. இப்போ தண்ணி வந்து சுண்டல் முழுகிற அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும். உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு எடுங்க. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோன்னா 3 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து 1/2 லெமன் பிழிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ சாதம் வெந்துருச்சு, நம்ம வடித்து விட்டுடலாம். உருளைக்கிழங்க வறுத்துக்கலாம். அதில் இப்போ இது நல்லா வதக்கிட்டு தண்ணி வச்சுருக்கேன். 1 கப்புக்கு 1 கப்பு தண்ணி, அதை ஊற்றிட்டு நல்லா மலர்ந்து வரட்டும். மூடி வச்சுருங்க. சாதத்தை வடிச்சிடலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கை வறுத்துக்கலாம். கொஞ்சம் சோம்பு, பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி பெரிய தக்காளியாக 1 சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க.
ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் சுண்டல் வெந்துருச்சு. பால் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். எதுக்குன்னா அவுள் பாயாசம் செய்கிறதுக்கு. பால் காயட்டும். இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துச்சு. ரைஸை சேர்த்துக்கலாம். உப்பு காரம் புளிப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. தண்ணியும் ரைஸும் ஒன்றா வரட்டும். மூடி வச்சுருங்க. இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு வந்து நம்ம உருளைக்கிழங்குக்கு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். நான் வெறும் அந்த வெங்காயம் தக்காளிக்கு தொக்குக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன். அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எதுக்கு இப்போ நான் சொல்கிறேன்னா, நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணாமல் தான் நம்ம செய்வோம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ இந்த பக்கம் வந்து ரைஸும் தண்ணியும் ஒன்றா வந்துடுச்சா, கொஞ்சமாக புதினா போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. மேலே ஏதாச்சும் வெயிட் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு டம் ஆகட்டும். இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ரோஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து வெங்காயம் தக்காளி போட்டு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நான் சாதத்தையும் வடித்து நல்லா ஒரு பேஷனில் ஆற வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கமும் 10 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். பாலை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ பாயாசத்தை வச்சிடலாம். இப்போ வந்து பிரிஞ்சி சாதத்தை உரமாக எடுத்து வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பாயாசத்தை ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ வந்து சர்க்கரை பொங்கலுக்கு ஒரு 3/4 கப்பு அரிசி, 3/4 கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 விசில் நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஸ்டவ் காலியாக தானே இருக்குது, அதனால் அந்த பக்கம் வச்சிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டு சுண்டல் வந்து லாஸ்ட்டாக கூட தாளிச்சிக்கலாம். ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சைடு தூக்கி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து நான் நெய்யை வடிகட்டிட்டு நல்லா ட்ரையாக வச்சுருக்கேன். நெய்னால் அப்படியே நான் செய்ய போகிறேன். நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி திராட்சை சர்க்கரை பொங்கலுக்கும் அப்புறம் அவல் பாயாசத்துக்கும் ரெண்டுத்துக்குமே வறுத்துக்கலாம். திராட்சை வந்து பொங்கலுக்கு நான் போடலை, வெறும் வந்து பாயாசத்துக்கு மட்டும்தான். முந்திரி மட்டும் ஒரு 10 முந்திரி எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்கிறோம், நிறைய செய்யலை. ஓகேவா? அதுக்கு தான். இப்போ வந்து நெய் வந்து பாதி ஹீட் ஆனால் போதும். இப்போ வந்து முந்திரி எடுத்துடலாம். ஸ்டவ்வை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். இந்த திராட்சையும் பபுள்ஸ் மாரி வந்துடுச்சு. நீங்கள் போடும் போது தனியாக கொஞ்சோண்டு சர்க்கரை பொங்கலுக்கு மட்டும் எடுத்து வச்சிடலாம். ஓகேவா? நான் வந்து 1/2 லிட்டர் பாலில் தான் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த 1/2 கப்பு தான் போடுறேன். ஏன்னா அவள் வந்து ஊற ஊற நல்லா கெட்டி போட்டுரும். அதுக்கு தான் நான் சர்க்கரை போட்டு தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு வெல்லம் வேணும்னா நீங்கள் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கரைச்சிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு, பாயாசத்தையே நம்ம ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு தான் நீங்கள் நல்லா வெல்லத்தை கொதிக்க வச்சு வடிகட்டி சேர்க்கணும். இல்லைன்னா ஏன்னா பால்னால் ஒரு நேரம் வெல்லம் போட்டால் திரிஞ்சிடும். அதுக்காக தான்.
நான் கையோட சக்கரை போட்டு நம்ம செஞ்சிடலாம், அவசரத்தில் மறந்துட்டோன்னா என்ன பண்ணுறது, அந்த நேரத்துக்கு நம்ம கரைச்சி ஊற்றணும், அதுக்காக தான். பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பாலில் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பாயாசம் வந்து நல்ல மணமாக இருக்கும். இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக இருக்கனால சர்க்கரை பார்த்து சேர்த்துக்கோங்க, ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாரி. கொஞ்சம் சிம்மில் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவல் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். இது போல் தான் இருக்கணும். இது போல் இருந்தால் தான் ஆற ஆற நல்லா கெட்டி போடும். ஓகேவா? இப்போ இந்த பக்கம் வந்து புளி சாதம் செஞ்சுக்கலாம். சாதம்லாம் ஆற வச்சு ரெடியாக தான் இங்கே இருக்குது. புளி தொக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் பாதி ஹீட்டானோன்னே 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வெந்தயம் ஒரு 20 வெந்தயம். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்ய போகிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பவுட்ரு இருக்குது, புளி சாதம் பவுட்ரு, அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி தொக்கு மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பொரிஞ்சு வந்தோடனே இங்கே பாருங்கள், சின்னதாக கொஞ்சமாக தான் நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ புளி தொக்கு தேவையானது உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து அந்த பவுட்ருலேயே பெருங்காயத்தூள் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சோண்டு போட்டு இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இவ்வளோ போட்டிருக்கோம்ல, இது பாதியாக கொதித்து வரணும். சாதத்தை நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க. நல்லா இப்போ கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா வேகணும். அவல் வெந்த பிறகு தான் நம்ம முந்திரி திராட்சை சேர்க்கணும். ஆல்ரெடி வந்து 1/2 லிட்டர் பாலுக்கு நான் 1/4 கிளாஸ் தான் தண்ணி ஊற்றி பாலை கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். அவல் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், எண்ணெய் மட்டும் இருக்கா. இப்போ சாதம், அந்த புளி தொக்குக்கு அது போதும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சேன் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாயாசத்துக்கு ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. பார்த்திங்களா எந்த அளவுக்கு திக்காக வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நம்ம பாயாசம், அவல் பாயாசம் ரெடி. இப்போ ஒரு பக்கம் சக்கரை பொங்கல், ஒரு பக்கம் லெமன் சாதம். ஓகேவா? செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னமும் திக்காக ஆகும். ஓகேவா? வெல்லம் நீங்கள் போடுற மாரி இருந்தால் இது ஃபுல்லும் ரெடி பண்ணிவிட்டு வெல்லத்தை கரைச்சிட்டு அதுவும் ஆறணும், வெல்லமும் பாலும் ஆறணும். ஆறின பிறகு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஓகேவா? லெமன் சாதத்துக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் வந்து சக்கரை பொங்கலுக்கு நல்லா வெந்துட்டுருக்கோம் சாதம். பார்த்தீங்களா, சூப்பராக வெந்துருச்சு. கரெக்டாக ஒரு கப்புக்கு நம்ம 1 கப்புக்கு 1.5 கப்பு
தண்ணி வச்சோம். இப்போ வந்து அதே 1 கப்பு வெல்லம். இதில் கல் மண் இருக்காது, அதனால தான் நான் அப்படியே சேர்த்துட்டேன். ஓகேவா? இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் கரையட்டும் இந்த பக்கம். இப்போ கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போதும் லெமன் சாதத்துக்கு. ஓகேவா? ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. அதுக்கப்புறம் வந்து வேறு பச்சை மிளகாய். எல்லா சாதமும் கொஞ்சம் கொஞ்சம் செய்யும் போது சூப்பராக இருக்குது. எல்லா சாதத்துலேயும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குமா. இப்போ வந்து நான் ஒரு சின்ன லெமன் பிழிஞ்சு ஒரு அரை கிளாஸ் தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் சளி பிடிக்காது. நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். உப்பு சேர்த்துக்கோங்க. எப்படி வந்து புளி சாதத்துக்கு அந்த எண்ணெய் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுது, அதுபோல் லெமன் சாதத்துக்கு இருக்கும்போது மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயம். நீங்கள் வேணும்னா கூட வேர்க்கடலை தனியாக வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டு இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறம் 2 ஏலக்காய். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தான் உருக ஆரம்பிக்குது. அப்படியே சிம்மில் வச்சு தான் கரெக்டாக உருகிடும். ஓகேவா? இங்கே பாருங்கள், வெறும் எண்ணெய் மட்டும் வந்திருக்கா. இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், நல்லா ட்ரையாக ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட வெல்லமே இல்லை, நல்லா கரைஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ வந்து நெய் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அதுக்கு முந்திரி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த முந்திரி. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தலை வந்துருச்சா? இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த பக்கம் வந்து சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் உப்பு மட்டும் வேணும்னா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ லெமன் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இதையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். சக்கரை பொங்கலையும் கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி தொக்கு ரெடி பண்ணணும். வடைக்கு ஒரு ஆளாக்கு மெது வடைக்கு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சுண்டல் தாளிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு பிரிஞ்சி சாதம் வேறு டம்மு பிரித்து காட்டணும். இப்போ சுண்டல் தாளிக்க கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக தயிர் சாதத்துக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை கப்பு தான் இருக்கும். இங்கே பாருங்கள், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஊற வச்சது தான். ஓகேவா? அரை கப்புக்கு நான் 2 கப்பு ஊற்றிருக்கேன். இது கூடயே உப்பு போட்டுக்கலாம். தயிர் சாதம் கொஞ்சம் பச்சரிசியில் செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
இந்த பக்கம் ஸ்டவ்வில் தூக்கி வச்சிடலாம். இந்த பக்கம் தக்காளி தொக்கு ரெடி பண்ணிக்கலாம் தக்காளி சாதத்துக்கு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். அந்த பக்கம் சட்டி சூடாகட்டும். ஓகேவா? வந்து தாளிப்புக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. அந்த பக்கம் சட்டியும் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம் தூள் போட்டுக்கோங்க. பொரிஞ்சோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. இதுவே போதும். ஆஃப் பண்ணிவிட்டு சுண்டல் ஆற வச்சுருக்கோம் பாருங்கள். இதுவும் கொஞ்சம் ஹீட்டு இருக்கக்கூடாது. ஹீட்டாக போட்டிங்கன்னா சுண்டல் வந்து சாஃப்டாக இருக்காது, ஹார்டாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ சுண்டல் நான் வந்து இந்த பதத்தில் நல்லா 90% சுண்டலை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த பக்கம் சோம்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், நான் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன். சின்னதாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து பாதி வதங்கட்டும். நான் அதுக்குள்ளே தக்காளியை கட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வெங்காயம் வந்து பாதி வதங்கிடுச்சா, தக்காளி ஒரு 1.5 தக்காளி, நல்லா கொலைய வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி தக்காளியை நல்லா வேக வச்சு நல்லா கொலையணும் தக்காளி சாதத்துக்கு. இது வந்து சுண்டல் நல்லா ஆறிட்டு இருக்கும். தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடாய் கூட சூடாக இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் இருந்தால் தான் நல்லா ஹார்டாக இல்லாமல் நல்லா மெத்துன்னு இருக்கும். கொஞ்சம் லேட்டாக செய்கிற மாதிரி இருந்தால் தேங்காய் துருவல் போடாமல் இருக்கிறது நல்லது தான். கொஞ்சம் ஒரு 1 ஹவர் 1/2 ஹவரில் நம்ம சாமி கும்பிட்ற மாரி இருந்தால் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. இப்போ இது சுண்டலையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்துடலாம். தக்காளி வதங்கட்டும். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. குக்கரையும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பிரிஞ்சி சாதத்தை உங்களுக்கு டம்மு பிரித்து காட்டிடுறேன். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இது அப்படியே வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம் நம்ம. ஓகேவா? நல்லா ரைஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சூப்பராக வந்திருக்கு. வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகணும். அதுக்குள்ளே மிளகாத்தூள் வாசமும் போயிடும். நம்ம வடக்கி கட் பண்ணணும். தயிர் சாதத்துக்கு நல்லா ஆறட்டும். ஓகேவா? பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக, இந்த ஸ்பூனில் நான் சொல்கிறேன், சின்ன ஸ்பூன் இது கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதம் இருக்குது பாருங்கள், அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து வடை சுடணும். அதுக்கப்புறம் தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணணும். மட்டும் பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க.
நான் டேஸ்ட்லாம் பார்க்கல, ஏன்னா வந்து நம்ம வெறும் தொக்குக்கு மட்டும்தான் போட்டு சேர்ந்துருக்கோம். சாப்பாட்டில் ஆல்ரெடி உப்பு போட்டு வடிச்சிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது. எனக்கு நான் மேலே எனக்கு பழக்கம் இல்லை உப்பு போட்டு வடிக்கிறது. அதனால தான் உப்பு போட்டு வடிக்கிற மாரி இருந்துன்னா உங்களுக்கு உப்பு போட வேண்டியதில்லை. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். நல்லா ஊறி வரும்போது தக்காளி சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? தக்காளி சாதமும் ரெடி. பார்த்திங்களா, தயிர் சாதத்துக்கு வேக வச்சோம்ல, நல்லா கொலைய வெந்துருச்சு. நம்ம இதை நல்லா மசிச்சுட்டு பால் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தயிர் ஒரு ஸ்பூன் ஊற்றினா உங்களுக்கு சரியாக வரும். சாதம் வந்து ஆறணும். அதுக்கப்புறம் தான் மெதுவடைக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், ஹீட் ஆகட்டும். ஒரு அரை கப்பு தான் உளுந்து ஆட்டி வச்சுருக்கேன். மிக்சியில் தான் அரைச்சேன். ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துடுங்க. மிளகு மட்டும் ஒரு 15 மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கணும் ஒரே சைடாக. ஏன்னா மிக்சியில் அரைச்சிருக்கனால மாவு வந்து உபுசமாக வராது, நம்ம போட்டால் கூட ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நல்லா கையில் பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து சின்ன சின்னதாக அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம். போண்டா மாரி தண்ணியில் கரண்டியை முக்கிட்டு ஒரு டைமும் இப்படி போட்டுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து விட்ருங்க. நல்லா பந்து போல் வந்திருக்கு. நல்லா மாவு வந்து மிக்சியில் அரைச்சா ஐஸ் தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். அதுக்கப்புறம் வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும் கையில். அந்தமாரி இருந்தால் தான் நல்லா உப்புன்னு வரும். நான் கொஞ்சமாக தானே போட்டிருக்கேன், அதனால் வடையாக தான் ஃபஸ்ட்டு தட்டலான்னு பார்த்தேன். இது போல் கிள்ளி போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் இந்தமாரி சின்ன சின்னதாக கிள்ளி போட்டாச்சு. வேகட்டும். இது நல்லா ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் பால் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தாளிப்பு போடாமே அப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ வந்து நான் அச்சிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், கால் அச்சிக்கு. இன்றைக்கி என் சின்ன பிள்ளை தான் போடுறான்னு சொல்லியிருக்கான். மாவு அரைச்சி கொடுத்தா ஒரு தடவை சொல்லி கொடுத்தா குழந்தையவே அச்சா வச்சுட்டு வந்துடுவான். சின்ன பசங்களாம் இருக்கும் போது வருஷம் ஒரு 4-5 வருஷத்துக்கு 2 பேர்த்துக்குமே வேஷம் போட்டேன். அப்போல்லாம் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலை. வேஷம் போட்டு அழகாக கண்ணை மாரி நம்ம இது பண்ணோம். இப்போ பெரியவனுங்களா ஆகிட்டானுங்கள, இப்போ போடுவானுங்களா, வெக்கப்படுவானுங்க. இப்போ எடுத்துடலாம். இப்போ மிச்சம் இருக்க மாவும் இதே போல் நல்லா குண்டு குண்டாக போட்டு விட்டுடலாம். ஒவ்வொரு டைமும் நீங்கள் தண்ணி தொட்டுக்கணும் கரண்டியில், அப்போ தான் வந்து விழும். இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதில் உப்பு மட்டும் தான் போட்டிருக்கேன், வேறு தாளிப்பெல்லாம் போடல. இப்போ இந்த பக்கம்
ஒரு 2 செகண்ட் இருந்தால் உளுந்து போண்டா ரெடி ஆகிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குது. சாமிக்கு பூ போடணும். போட்டுட்டு நம்ம சாமி கும்பிடும் போது பார்க்கலாமா? இப்போ இந்த போண்டாவே நான் எடுத்துடுறேன். இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கோன்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைச்சதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அவல் பாயாசம், சர்க்கரை பொங்கல், அதுக்கப்புறம் பிரிஞ்சி சாதம், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ணோம்ல, வெங்காயம் தக்காளி போட்டு அது, அதுக்கப்புறம் புளி சாதம், அதுக்கப்புறம் லெமன் சாதம், அதுக்கப்புறம் தக்காளி சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம், அதுக்கப்புறம் மூக்கல்ல, அதுக்கப்புறம் மெது போண்டா. இது வந்து நம்ம நெய் காய்ச்சணும்ல, அந்த சாதத்தை பரட்டி வச்சுருக்கேன் உப்பு போட்டு. இன்றைக்கி சமைச்சது இதுதான். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.